குட் ஈவினிங். என்னோட பேர் வந்து கௌசல்யா. என் பையன் பேர் வந்து துருவன். இவன் வந்து ப்ளே குரூப்பில் படிக்கிறான். இவரோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படின்னா, இந்த ஸ்கூலை பற்றி எங்களுக்கு தெரியாது. எங்கள் வீட்டுக்கார் வந்து அந்த சைடு போகும்போது அந்த பியூட்டி கிட்ஸ் அகாடமி ஸ்கூலை பற்றி பார்த்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஜெயா மேம் தான் எங்களுக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சேருங்க, இவன் வந்து கொஞ்சம் சரியாக பேசாமல் இருந்தான். ஸோ அந்த ஸ்கூலில் சேர்த்துட்டு மேம் நான்சி மேமும் ஜெயா மேமும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாங்க, எங்களுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, இவனுக்காக நிறைய ப்ரேயர்ஸும் பண்ணாங்க. ஸோ அதனால கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அவன் வந்து ஃபஸ்ட்டு ஐ கான்டாக்டே இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் கூப்பிட்டா பார்க்குறான், பேசுகிறான். அப்புறம் வந்துட்டு ஒரு இடத்துல உட்கார மாட்டான். இப்போ கொஞ்சம் டீசெண்டாக டிசிப்ளினாக கொஞ்சம் சாப்பிட்றான், உட்காடுறான். கொஞ்சம் ஸ்கூலுனா அவன் பயந்துட்டு போகாமல் இல்லை. ஸ்கூல்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இப்போ கிளம்பி போயிட்டான். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அவரோட ஸ்டடி பற்றி சொல்லணுன்னாக்கா, ஸ்கூலில் வந்து சொல்கிறப்ப அதை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி பார்க்குறான். ஆனால் வீட்டில் வந்துட்டு அவனே தனியாக வந்து கண்ணாடி முன்னாடி அவன் சொல்கிறான், ஓ அப்போ இந்த ஸ்கூலில் அவன் சொல்லியிருக்கான், பேசுகிறான்னு சொல்லிட்டு நான் அப்போ கொஞ்சம் நான் புரிஞ்சுக்கிறேன். அதே போல் மேமும் அவ்வளோதான். நான் ஏதோ ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், ஏதாச்சும் ஸ்கூல் டேஸில் எதுவாக இருந்தாலும் மேம் அவன் பண்ண மாட்டான்னு சொல்லுவான். ஆனால் நான்சி மேம் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. இல்லை எல்லாருக்கும் ஒரே இதுதான், நீங்கள் அவனை விடுங்க, பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு மேம் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அதில் எல்லாரும் முன்னாடியும் அவனும் அந்த பார்ட்டிசிபேஷன் பண்ணும்போது அது அவன் அங்கே இருக்கும்போது எங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் பையன் வந்து எந்த ஸ்கூல்லையும் இல்லாமல் இந்த ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஸ்கூலுக்கு போய் ஒரு டீசெண்டாக ஒரு ஒழுங்காக படிச்சுட்டு வரான். அப்புறம் வந்துட்டு அழகு வந்துட்டு அவ்வளோ இல்லை, நல்லா டீசெண்டாக அழகாக போயிட்டு வந்துடுறான். இன்னும் கொஞ்சம் பேசணும், அவனோட எங்களோட இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது. அதே போல் மேமும் அவ்வளோதான், ஹெல்ப் ஆண்டிங்களும் அவ்வளோதான் எங்களை பசங்களை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ரொம்ப சேஃபாக இருக்குது ஸ்கூலு, கேம்பஸ் இருக்குது. மெயின் வந்து அவங்க உள்ளே போயிட்டாங்கன்னா வெளியே நம்ம வந்து பசங்க வந்துடுவாங்களான்ட்டு பயம் இல்லாமல் பத்திரமா இருக்காங்க. வெளியே வர டைமுக்கும் அவ்வளோதான், அவங்கள ரொம்ப கேராக வந்து அனுப்பிச்சி விடுறாங்க வீட்டுக்கு. ஸோ அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸ்டடீஸ் பிரகாரம் துருவன்னு பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்களோ அது வீட்டில் வந்து சொல்கிறான். ஆனால் ஸ்கூலில் வந்து கையை கட்டிட்டு பார்க்குறான், அப்சர்வ் பண்ணுறான். மேம் என்ன சொல்கிறாங்க, பசங்க எப்படி பண்ணுறாங்கன்னு அப்சர்வ் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும்னு என்னுடைய ப்ரேயர்ஸு. மேம் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
Clap hands for Dhruvan.